வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன் உங்களுக்கு நல்லா தெரியும். வருஷம் வருஷம் இந்த வக்ர பலனை வந்து தனியாக ஒரு போர்ஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா குரு பெயர்ச்சி நடந்தாலும் அது வந்து வக்ரம் அடையக்கூடிய காலம்னு ஒரு சில காலம் இருக்குது. ஏற்கனவே சனி வக்ர பலன் கொடுத்த மாதிரி இப்போ குரு வக்ர பலன். இது வந்து இந்த பீரியட் எப்போ அப்படின்னா October 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2025 February 4 வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அப்போது குரு வக்ர காலம் அப்படிங்கிறது 3 மாதங்கள் ப்ளஸ் ஒரு 26 டேஸ் அப்ராக்சிமேட்டாக, அதாவது நியர்பை ஒரு 4 மாதங்கள் அரௌண்ட் இருக்கும். இந்த குரு வக்ர காலம் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், எந்த ராசிக்கு சாதகம், எந்த ராசிக்கு பாதகம், இது ராசி லக்னம் தசா புக்தி எல்லாம் உட்பட தான் நீங்கள் கலந்து பார்க்கணும். பட் இதான் அந்த வக்ர கதியில் என்னென்ன மாதிரியான பலன்கள், அது எப்படி எந்த ராசி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சீக்கிரமாக பண்ணுங்கள், 1 மில்லியன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக குரு வக்ர பலனை பார்ப்போம். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அங்கேயே தான் இப்போ குரு இருக்கார். ஸோ ரிஷபராசி இல்லை ரிஷப லக்னம் எதுவாக இருந்தாலுமே சரி, குரு வந்து உங்களுக்கு வந்து அன்ஃபேவரபிள் பிளானட்னு உங்களுக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு குரு வந்து அஷ்டமாதிபதி, குரு வந்து பாதகாதிபதி, ஆனால் லாபாதிபதியாகவும் இருக்கார். ஸோ எங்களுக்கு போய் இந்த குரு என்ன நல்லது செய்யப்படும், அதுவும் வக்ரம் அடிச்சு அதாவது கெட்டதா அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த வக்ரம் நல்லது தானேன்னு உங்களுக்கு தோணலாம். எது கன்ஃபார்ம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குரு வந்து வக்ரம் அடையக்கூடிய காலம். அவர் சார்ந்த அணி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ 2 டீமாக பிரிக்கிறோம். 2 டீம் தான் என்னென்னா, குருவுடைய அணி சனியுடைய அணி 2ஆக பிரிச்சிடும். ஏன்னா சமமானவர்கள் வந்து நீங்கள் இந்த ஆஸ்ட்ராலஜிலே பார்த்தீங்கன்னா, சமமானவர்கள், எனக்கு ஒரு சக்தி இருக்குது, எனக்கும் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சமமாக மோதக்கூடியவங்க யாருன்னா குரு மற்றும் சனி. ஏன் குரு மற்றும் சனி அப்படின்னா, சனி வந்து தர்ம கர்ம நியாயங்களுக்கெல்லாம் முக்கியமான அதிபதியாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அவரை டக்குன்னு யாராலையும் வெல்ல முடியாது. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. பட் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருப்பார். குரு வந்து இந்த இந்த குருவுடைய பிளானட்டுக்கு வந்து என்ன எனர்ஜி அப்படின்னா, எல்லாமே ஒரு பாசிட்டிவ். நீங்கள் என்ன நெகட்டிவ் நடந்தாலுமே அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறது தான் குருவுடைய ஒரு எனர்ஜி. ஸோ அப்படி சமமானவர்களாக மோதக்கூடிய அணியில் வந்து குருவுடைய அணியில் ஒரு 2-3 பேர் பிரிஞ்சிருவாங்க. சனிக்கு 2-3 பேர் பிரிஞ்சிருவாங்க. உதாரணத்துக்கு சனிக்கு வந்து புதன் சுக்கிரன் ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் அப்படின்னா, குருவுக்கு வந்து செவ்வாய் மற்றும் சந்திரன் வந்து ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ். அங்கே புதன் வந்து புத்தியை கொடுத்தாருன்னா, இங்கே செவ்வாய் வந்து தன்னுடைய உடல் பராக்கிரமத்தை காட்டுவார். இங்கே வந்து சுக்கிரன் வந்து லவ் அண்ட் எமோஷன், காதல், கல்யாணம் இந்த விஷயத்தெல்லாம் இங்கே வர, இங்கே சந்திரன் அன்பு, பாசம் அப்படி வந்துடுவார். ஸோ அப்படியே 2 அணியாக பிரிஞ்சுறாங்க. சூரியன் வந்து நடுநிலை 2 பக்கமும் வருவார். ராகு வந்து இந்த பக்கம் சனியுடைய அணிக்கும், கேது வந்து குருவுடைய அணிக்கும். ஏன்னா கேது கொஞ்சம் ஆன்மீகம், ராகு யோகம், இப்படி பிரிஞ்சிருது. இதான் அஸ்ட்ராலஜியை பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போது ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து சுக்கரனுடைய வீடு, இது சுக்கரனுடைய ராசி. அவருக்கு ஃபேவரான பிளானட் வந்து எப்பவுமே சனி தானே தவிர குரு கிடையாது. ஸோ அன்ஃபேவரபிள் பிளானட்னு அப்படின்னு எடுத்தாலும் கூட குரு ஜென்ம குருவாக வர்றார். இப்போ சந்திரன் இருக்கிற ராசி மேலே தான் குரு வந்து பொசிஷன் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது என்னென்னா, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு அந்த முயற்சியை தூண்டியும் விடுவார். சில சமயத்தில் நல்லது செய்யணும்னு போயிட்டு அது ஏதாவது சில மாதிரி எதிர்மறையாக வரதுக்கும் வாய்ப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பார். கொஞ்சம் உஷாராக பண்ணணும். நல்லதும் நடக்கும், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது கேர்ஃபுல்லாக பண்ணாமல் இருக்கக்கூடாது. இப்போ வக்ர காலம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, தனக்கு எதிரணியான குரு தன்னுடைய ராசியில், அதாவது சுக்கரனுடைய அணியை சேர்ந்த நீங்கள், ரிஷபத்தை சேர்ந்த நீங்கள், உங்களுடைய எதிரணியை சேர்ந்த குரு உங்கள் ராசியில் வந்து அது பொசிஷன் பண்ணி இப்போ வக்ரம் அடைகிற காலம் வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை தைரியமாக பண்ணிடலாம். மீன்ஸ் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி தான் ஒன்று இறங்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அது வக்ரம் அடைஞ்சிருச்சு இல்லையா, அது வந்து டீஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவேஷனை பாசிட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. 2வது, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷபத்திலே குரு இருக்கிறதுனால அவரோட பார்வையெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. 5, 7, 9 ஒரு கௌரவமான பதவி, அதிகாரம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான சரியான நேரம். 7 அப்படின்னா கல்யாண விஷயம், 5னா குழந்தை பாக்கியம். பொதுவாகவே குரு ஃபஸ்ட் ஹவுஸில் வந்தார்னா சுபமான எண்ணங்களை தூண்டிவிடும். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், கடவுள் மேலே பக்தி வரும். சில பேர்லாம் நிறைய கோயிலுக்குள்ளே சுற்றுவாங்க, விரதம் இருப்பாங்க. வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் குரு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா எப்போல்லாம் சந்திரன் மேலே குரு வராரோ அப்போ சந்திரன்னா மனசு தான் ஆசை. வெளிநாடு பயணத்துக்கும் சந்திரன் முக்கியமான பிளானெட்டு. அதுவும் எக்ஸால்ட் ஆகிருக்கும். ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சம் அடையும் சுக்கிரனுடைய வீட்டில். அப்போ இதுக்கெல்லாம் இந்த குரு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ வக்ர காலம் வந்து ஃபேவரானு பார்க்கணுன்னா ரொம்ப ஃபேவர் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஏதாவது பொருளாதார சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டதுலாம் இங்கே ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு பார்த்தா உங்களுக்கு சனி தான் தொழில் கிரகம். அவரும் வக்ரத்தில் தான் இருப்பார். என்னென்னா, குரு வந்து இந்த அக்டோபரில் 9th அன்னைக்கு வந்து வக்ரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா, அங்கே உங்களுக்கு சனி வந்து ஆல்ரெடி வக்ரத்தில் இருக்குது. பட் ஆனால் அது நவம்பர் வந்தோடனே அது வக்ர நிவர்த்தி ஆகிடும். ஸோ நிவர்த்தி ஆகிறதுக்கும் இவர் வக்ரம் அடைகிறதுக்கும் சரியாக இருக்கும் நேரம்.
எப்படி பார்த்தாலும் குரு வக்ரம் அடைஞ்சு ஒரு 20-25 நாள் ஆன உடனே உங்களுக்கு நவம்பர் வரும். நவம்பரில் சனி அங்கே வக்ர நிவர்த்தி அடையும். அது நிவர்த்தி ஆகிறதுக்கும் இது வக்ரம் அடைக்கும். ரிஷபத்துக்கு சரியான நேரம் அந்த நவம்பர், டிசம்பர், ஜான் 3 மாதம் சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஸ்கோர் டைம்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் ஏதாவது பெரிய பெரிய ஐடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு நல்லா வரும்ன்றது என்னுடைய கருத்து. இல்லை முக்கியமாக வந்து மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குருனா வந்து ஆசிரியர் சம்மந்தப்பட்ட விஷயம், படிப்பு, கல்வி, எழுத்து, வித்தை சம்மந்தப்பட்டது. ஸோ மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, குடும்ப நிலை, குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் துவங்குறது, வாங்குறது, கொடுக்கறது இதெல்லாம் நல்லாயிருக்கும். கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குரு வக்ர காலம் தான் வந்து கடன் அடைக்கிறதுக்கு சூப்பர் டைம். சனி ஒரு பக்கம் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிற நேரம், இந்த பக்கம் குரு வக்ரம் அடைகிற நேரம். கடன்லாம் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பேமெண்ட்டாக பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இல்லை வாங்கின கடனை கொடுத்துடணும். இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரமாக அந்த குருவுடைய வக்ர காலத்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து நோய்கள் இருக்குது, உடம்புல வந்து தீராத நோய், ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், 1 வருஷமாக எடுக்கிறேன், 2 வருஷமாக எடுக்கிறேன், நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டேன், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டேன், எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களெலாம் அந்த நோய்கள்லாம் நிவர்த்தி பண்ணுற ஒரு காலம் தான் வக்ர காலம். அதாவது மொத்தமாக எனக்கு நிவர்த்தி ஆகிடுச்சு, டோட்டலாக நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலமாக அந்த வக்ர காலம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு சரியான மருத்துவரை உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த நேரம் நல்லா வந்தால் உங்களுக்கு சரியான ஆட்கள்லாம் சூழல் சரியாக அமையும். அதுதான் அந்த வக்ர காலம். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக மனஸ்தாபங்கள், யாருக்கையாவது பேசாமல் பழகாமல் ஒரு மனஸ்தாபம் மாதிரி ஏற்பட்டு ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்குன்னா அதையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் குரு. ஸோ இதெல்லாம் இந்த வக்ர காலத்தில் ரிஷபத்துக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. மொத்தமாகவே குரு வக்ர காலம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு ப்ளஸ் தான். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியாக திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த வக்ர பலனை நீங்கள் பார்த்தது வந்து பொதுவாக ஒரு ராசிக்கும் வந்து சொல்லப்பட்டது. சரி, இதில் நிறைய பேருக்கு நிறைய கிளாரிட்டி தேவைப்படும், அதையும் கொடுத்துட்றேன். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது, சில பேர் சுய ஜாதகம்லேயே பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கும். வான் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் வந்து ரெட்ரோன்னு போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி காலங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் ராசி வந்து மேஷம், இல்லை கடகம், இல்லை சிம்மம், இல்லை துலாம், கும்பம், மகரம் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய லக்னமும் அதை சார்ந்த, அதாவது அதே அணியை சார்ந்ததாக இருக்கான்னு பாருங்கள். வேறு லக்னம் வேறு ராசியாக இருந்ததுன்னா அதுக்கான வீடியோவையும் நீங்கள் அடிஷனலாக பார்த்துருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், மெயினான இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த வக்ர காலங்கள் எல்லாமே வந்து இந்த ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி. ஸோ அதன்படி தான் வேலை செய்யும். அடுத்தது தசா புக்தியில் குரு தசையோ இல்லை குரு புக்தி நடக்குதான்னு வெரிஃபை பண்ணுங்கள். அதில் ஒருவேளை தசையாக இருந்தால் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸர், புக்தியாக இருந்தால் ஒரு பார்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸாக குரு பண்ணும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை ஏற்றுங்க. இதுக்கு நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டேன், நிறைய வீடியோவிலும் ஷேர் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இதோட வந்து உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அதாவது உங்கள் பர்த் சார்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பர்த் சார்ட்டோட இதை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துங்க. அதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது, அதில் எப்படி இந்த கிரகங்கள் உலா வருது, அது உங்கள் சந்திரனுடைய ராசி மண்டலத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்கள் லக்னம், உங்கள் லக்னத்துடைய கோள்களுடைய அமைப்பை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இப்போ குரு இருக்கிறது ரிஷப வீடு, அங்கேயே தான் வக்ரம் அடைகிறார். சுபர் வீட்டில் தான் வக்ரம் அடைகிறார். கெட்டது ஒன்றும் பெருசாக இல்லை பொதுவாக. அது உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருந்தால் அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில், அது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். வேறு எந்த வெப்சைட் நம்மளுக்கு கிடையாது, வேறு எந்த லிங்க் போனாலும் அது நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ண முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் இந்த வாஸ்து, நியூமராலஜி அண்ட் ஜென்ரல் டவுட்ஸு, கரியர் மட்டும் வேணும், அது வேணும், நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே சைட்டை வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும் போதும் ஒரு கிளாரிட்டி வந்து இந்த வீடியோ பற்றி கொடுத்து தான் இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி அது சிலதெல்லாம் புரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணாங்கன்னா நீங்களும் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸை யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நீட் இருக்குன்றதை நான் புரிஞ்சுட்டு தான் வீடியோஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இது மந்த் ஆஃப் ஆகஸ்ட் வந்தாச்சு 2024. இனிமேல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா 2025 இன்னொரு 5 மாதத்தில் நெருங்குவோம். நிறைய பேர் கேட்பீங்க, இன்னும் 2025 வரல, அதுக்குள்ளே எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் போடுறீங்க? ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்கிறது தான் வந்து ஆஸ்ட்ராலஜி. ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் நடக்க இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு யூகம். ஸோ அதை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சிட்டா தான் நமக்கு லைஃப்பில் என்ன பிளான் பண்ண முடியும். அதனால தான் எல்லாமே அட்வான்ஸாக கொடுக்குறோம். நிறைய பேர் இந்த மாத பலன் கூட ஏன் 15 டேஸ் ஏர்லியாக வரீங்கன்னா, 15 டேஸ் முன்னாடி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் மந்த் பிளான் ஷெடியூல் கொடுக்க முடியும். அதனால தான் நான் பண்ணுறோம். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு, சந்திராஷ்டம டேட்ஸ்லாம் ஏன் கொடுக்கல நிறைய பேர் கேட்டிங்க. நான் அது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். காரணம்னா இதில் வந்து அதுக்குண்டான சப்போர்ட் பெருசாக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, அது நிறைய பேர் வியூஸ் இல்லை. இது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். ஆனால் வேலை வந்து பயங்கரமான வேலை, பெரிய ப்ரிப்பரேஷன். பட் அது கண்டிப்பாக கொடுக்குறோம். அது லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொண்டு வந்துட்டோம்.
ஸோ இதெல்லாம் ஒரு காம்போ பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு என்ன உங்களுக்கு வந்து மெயினாக நிறைய மெயில்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ என்னென்ன வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வக்ரபலன் தொடங்கி நடந்து கேட்டதுனால தான், ஏன்னா அது ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸோ அக்டோபரில் வரதுனால இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். எப்போவுமே அட்வான்ஸாக அதெல்லாம் 3 months ஆர் 2 months முன்னாடி கொடுத்துறது தான். ஸோ அதனால் அந்த பிளான் இப்போ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.